கைலாயத்துக்கு வந்த பெண்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்காக தேவேந்திரன் முன்னாடி போறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அடுத்து என்ன நடந்துங்கிறத பார்க்கலாம். இதை பார்த்து அதிர்ச்சியான பார்வதி, வேண்டாம் தேவேந்திரா, எதை கேட்கணுமோ அதை நான் கேட்டுட்டேன், பார்க்க வேண்டியதும் பார்த்தாச்சு. கைலாயத்துல உங்களுக்கு உணவில்லை அப்படிங்கிறப்போ நான் உங்க எல்லாருக்கும் உணவு தயார் பண்ணேன், ஆனா யாருமே அந்த உணவை மதிக்கல அப்படின்னு சொல்லவும் அப்பதான் அவங்களோட கோவத்தோட அர்த்தம் புரியுது எல்லாருக்கும். விநாயகரையும் முருகனையும் பார்த்து நீங்க ரெண்டு பேருமே கேலியும் கிண்டலுமா பேசிக்கிட்டு எவ்வளவு உணவு பண்ணீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பண்ண தவறுதானே அப்படிங்கிற மாதிரி பார்த்து தேவேந்திரனை பார்த்து நீங்க எல்லாருமே உணவை மதிக்காம சரியா சாப்பிடாம மிச்சம் வச்சுட்டு தானே வந்தீங்க. இந்த ஒருவேளை உணவுக்காக எத்தனை பேர் சிரமப்படுறாங்கிற நினைப்பு உங்களுக்கு யாருக்காவது இருந்ததா? ஆனா இந்த பெண்கள் அன்போடையும் பக்தியோடையும் எனக்கு படைக்கிறதுக்காக மீதமான உணவு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு உணவோட மதிப்பு தெரியுதா அப்படின்னு கோவமா கேட்கவும் அப்பதான் அவங்க எல்லாருக்குமே அவங்களோட தவறு தெரியுது. அடுத்து லட்சுமி சரஸ்வதியை பார்த்து செல்வம் அதிகமாச்சுன்னா சிந்தனை குறைஞ்சிரும், அதனாலதான் உங்களால இந்த பெண்களோட பக்தியோ அன்போ புரிஞ்சுக்க முடியல. ஒரு பக்தனோட பக்தி அப்படிங்கிறது அவனுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய நேரடியான தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்த்து நீங்க சரியாதான் சொல்லிருக்கீங்க. ஒரு பொருள் அதிகமா கிடைக்கிறப்போ அதோட மதிப்பு தெரியாம நம்ம நடந்துக்கிறோம். எப்போ மும்மூர்த்திகளுக்கும் முப்பெரும் தேவியர்களுக்குமே அவங்களோட சக்தி மேல ஆணவம் அகம்பாவம் வந்துச்சோ அதை உடனடியா நல்வழிக்கு கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை தான். அதனால இந்த கைலாயத்தை விட்டு நான் கிளம்புன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நீங்க எல்லாருமே அவங்களோட சக்தியோட மதிப்பை உணர்ற வரைக்கும் நான் கைலாயத்துக்கு திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது யாருமே எதிர்பார்க்காதனால என்ன பேசன்னு தெரியாம நிற்கிறாங்க. விநாயகர் மட்டும் பார்வதி கிட்ட வந்து எங்களை மன்னிச்சிருங்கம்மா, உங்களோட கோபம் நியாயமானதான், நாங்க அன்னத்தை மட்டும் இல்ல அன்னபூர்ணியும் சேர்த்து அவமானப்படுத்திட்டோம், இனிமே இந்த தப்பு செய்ய மாட்டோம், கைலாயத்தை விட்டு போகாதீங்க அப்படின்னு கேட்க, ஆனாலும் பார்வதி தெளிவா சொல்றாங்க, நான் இப்ப கோபப்படுறதுக்கான காரணம் உணவு அவமதிச்சது மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணங்களும் தான் ஒரு காரணம். எண்ணங்கள் சமநிலையில இல்ல அப்படின்னா மதிப்பு மிக்க ஒரு விஷயமே அவமரியாதையா மாறிடும். அந்த அவமதிப்பும் கூட ஒரு இனத்துக்கு நடக்கலாம், இல்ல தனத்துக்கோ ஞானத்துக்கோ சக்திக்கோ கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெண்களையும் லட்சுமி சரஸ்வதியும் பாக்குறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நாம தான் எல்லாரோட உயர்ந்தவங்க அப்படிங்கிற நினைப்பு தான். நம்ம எண்ணங்கள்லயோ மதிப்புலயோ சமநிலை இல்லை அப்படின்னா பிரபஞ்சம் எப்படி நல்லா இருக்கும்? தீய எண்ணங்களோ செயல்களோ அது தேவர்கள் செஞ்சாலும் சரி அரக்கர்கள் செஞ்சாலும் சரி அதுக்குரிய பலன் சமமா தான் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு எல்லாரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. முருகனும் நேரடியா வந்து சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா, எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க, ஏன்னா எங்களோட தவறு நாங்க உணர்ந்துட்டோம், தயவு செஞ்சு கைலாயத்தை விட்டு போகணுங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறாரு. பிராச்சித்தை மட்டும் செஞ்சுட்டா நல்ல வழி கிடைச்சிருமா? நம்மளோட கண்களை அகம்பாவங்கிற திரை மறைச்சிருக்கு அப்படின்னா நல்வழியும் நமக்கு தெரிய போறது இல்ல, அதை சொல்றவங்களும் நம்ம மதிக்க போறதும் கிடையாது. அதனால நான் கண்டிப்பா கைலாயத்தை விட்டு கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்ல, இப்போ அது கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு பார்த்தா திரும்பவும் சரஸ்வதி சொல்றாங்க, பார்வதி இந்த விஷயத்தை ரொம்ப பெருசுப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதியை வேற கூப்பிட்டு, இந்த பெண்களை பத்தின உங்களோட எண்ணம் எல்லாம் உயர்வானதான் இருக்கு, ஆனா தேவதேவியர்கள் அப்படிங்கிற முறையில உங்களோட பக்தர்களுக்கு சில விஷயங்களை நீங்க தான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல, பார்வதி ரொம்ப கோவத்தோட எது முறையானது முறையிலது யார் தீர்மானிக்க போறாங்க அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கவும் பதில் சொல்ல முடியாம அமைதியா நிக்கிறாங்க யோசிச்சுக்கிட்டு. உண்மை என்ன தெரியுமா? அதீத பிரகாசமே ஒருத்தனை சரியா பார்க்க விடாம பண்ணிரும். பிரகாசம் அதிகமா இருந்துச்சுன்னா கண்ணு பூசத்தானே செய்யும், அதே மாதிரிதான் அறிவோ ஞானமோ அதிகமா இருந்ததுன்னா அதுக்குரிய பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு அவங்களுக்கும் சரியான பதிலடி கொடுத்துட்டு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சாதாரண நிலைமையில இருந்துதான் எது சரி தெரியல அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் வழிகாட்டணும். இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தர் தான் விரும்பினாங்கன்னா விதிமுறைகள் எல்லாம் தாண்டி தனக்குன்னு ஒரு வழி ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு சிவனை பார்த்து, இது வரைக்கும் நான் கைலாயத்தில் இல்லாத நேரங்கள்ல நீங்க தான் அவங்களுக்கு வழிகாட்டியிருக்கீங்க, ஆனா இந்த முறை அவங்களுக்கு வழிகாட்ட தேவையில்லை, அவங்க பாக்குற பார்வையிலே தான் நீங்க மாற்றத்தை உருவாக்கணும், வழியை நான் உருவாக்கிக்கிறேன், ஆனா அந்த வழியில பயணித்து அவங்களுக்குரிய எண்ணங்களை அவங்களே தான் நிறைவேற்றிக்கணும், ஆனா நீங்க அவங்களுக்கு எந்த வகையில உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. சிவனும் உடனே நான் இப்ப பார்வதி கூட தனியா பேசணும் அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.